ஜக்கம்பட்டி மைனரோட மாட்டை எவனுக்கடா பிடிக்க தைரியம் இருக்குது? ஏன் அந்த பூங்காவனத்து கிராமத்தானால கூட முடியாது முடியாது முடியாது. ஏன்னா நான் என் மாட்டோட கொம்புல விஷம் தடவி இருக்கிறேன். விஷம். அதையும் மீறி எவனாவது என் மாட்டை பிடிச்சான்னா அவனுக்கு நான் பரிசு 5000 தர்றேன். 500. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் 5000. இங்கிலீஷ் படிச்ச மேதாவிகளுக்கு சொல்றேன் 500. மறுபடியும் சத்தம் போட்டு சொல்றேன், என் மாட்டை பிடிக்கிறவனுக்கு 5000. யோ நிறுத்தியா? நீ தமிழ்ல சொல்றீல ரூபாய், அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது தப்பியா? அப்ப தம்பி நான் தமிழ்லயே சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்லு. சொல்லு நான் சொல்றேன். 5000. 5 lakhs. ஏன் இங்கிலீஷ் புரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்தியில சொல்றேன். 5 crore சொல்லிட்டேன். நீ தீண்ட. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாடு பிடிக்க போல? நான் மாடு பிடிக்க போனேன். என் சட்டையை பார்த்து எல்லா மாடும் பயந்துக்கிட்டு ஓடிச்சு. அதை விட்டு விட்டேன். உங்க வேண்டாம்மா, இதுக்கெல்லாம் உன்னை அனுப்பதம்மா. பாட்டி, நீங்க இதுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. இதை பாரு, ஆம்பளையா பிறந்தா வீரம் வேணும். முதல்ல போய் மாடு பிடி. என்ன இப்ப போறியா இல்லையா? நீ நாசமா போகணும். அநியாயத்தை கேட்டியா? இந்த பூங்கோதைக்கு அருவி கெட்டு போச்சு தாத்தா. அது என்ன தெரியுமா சொல்லுது? இந்த மாட்டை பிடிக்கிறவன் தான் சுத்த வீரனா. அது என்னவே மாடு பிடிக்க சொல்லுது தாத்தா. தாத்தா போற போக்க பார்த்தா அந்த விஷம் தேடவன மாட்டை பிடிக்கிறவன இது கல்யாணமே பண்ணிக்கிற போருக்கு. ஆனா ஒண்ணு தாத்தா, அந்த விஷம் தேடவன மாட்டை எவனும் பிடிக்க முடியாது. அந்த வகையில பூங்கோதைக்கு கல்யாணமே நடக்காது. எனக்கு ஆயுஷ் முழுக்க சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து தாத்தா. எல்லாம் ஆசீர்வாதம் தாத்தா. நீ நல்லா என்னடா நான் பாட்டுக்கு வாய் வலிக்க கத்திட்டு இருக்கிறேன். பூங்காவனத்து கிராமத்துக்கு எவனுக்குமே ரோஷம் இல்லையா? என்ன பாட்டி, அந்த ஆளு நம்ம ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறான்? அதானே? எங்க போற? அந்த மாட்டை அடக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா அட. நீங்க சும்மா இருக்க அம்பலக்காரர். நம்ம ஊரோட மான பிரச்சனையே இதுல தான் அடங்கி இருக்கு. பூங்கோதைக்கு நான் சுத்தமான வீரன் நிரூபிச்சே ஆகணும். நான் வரேன். என்னன்னா சின்ன பண்ண மாடு பிடிக்க போறான்? பைத்தியக்காரன். அந்த மாடு குத்தி சின்ன பண்ண செத்துருவா. அதுக்கப்புறம் இந்த பூங்காவனத்துக்கே நான் தாண்டா சின்ன பண்ண. அப்படி போடுங்க. கேவலம் இந்த பணத்துக்காக உன் மாட்டை நடக்கலடா. அதை நீயே வச்சுக்க. இன்னொரு தடவை எங்க ஊரை பத்தி நீ ஏதாவது தாறுமாறா பேசுன நடக்கிறதே வேற. செல்வராஜ் ஒன்னும் அடிப்படையிலையே இல்ல அம்பலாரே, ஒண்ணும் ஆகல. சின்ன பண்ண, அந்த மாட்டை அடக்கி நம்ம ஊர் கௌரவத்தை காப்பாத்தினதுக்காக நான் உங்களை பாராட்டுறேன். பாராட்டுறது இருக்கட்டும் அம்பலக்காரர். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு கேளுங்க. தாத்தா, நான் அவரை பாராட்டினது நம்ம ஊருக்கு நான் தர்ற மரியாதை. முதல்ல மரியாதைக்கும் மனமாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்க தாத்தா. நான் ஒருத்தி உனக்கு இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. ஆமா ஆமா, நீ ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்ன அனாதை எல்லாம் பாத்துக்குவேன். ஆனா நாளைக்கே உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் வெளிநாடுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் அனாதானே.
அதை விட நீ என்ன கண்டுக்காம விட்டுட்டு போங்கோத. நான் இந்த ஊர்ல அனாதையாவே இருந்து பழகிக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது கிருஷ்ணா. என்ன நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். உனக்கு எதுவும் பைத்தியம் கித்தியம் முடிச்சு போச்சா? வா உடனே வைத்தியர்கிட்ட போவோம். உள்ளூர் வைத்தியர் வேண்டாம், விவரம் பத்தாது. மெட்ராஸுக்கு போவோம், அங்க கீழ் பார்க்க கூட இடம் இருக்கான். நானும் பார்த்த மாதிரி இருக்கும். வா போவோம். கிருஷ்ணா, நீ நினைக்கிற மாதிரி நான் பைத்தியம் இல்ல. இந்த நிமிஷம் வரை நான் உன்னை காதலிக்கல, கனவுல மிதக்கல. கள்ளம் கபடம் இல்லாத நீ இந்த ஊர்ல அனாதையா வாழ்றத நான் விரும்பல. உன்னை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் நினைக்கல. யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுது இதுதான். என்ன பூங்கோத, இந்த தியாகம்லாம் உனக்கு தேவையா? என் மனசுல வரத சொல்லிடுறேன். பொண்டாட்டிக்கு புருஷன்கார சம்பாதிச்சு சோறு போடணுமா? நான் இது வரைக்கும் சம்பாதிச்சதே இல்ல பூங்கோத. பின்ன எப்படி சோறு போடுறது? பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த நேரம் புருஷன்காரன் பொண்டாட்டிக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணுமா? அதுக்கு வீரம் வேணும். நான் இது வரைக்கும் கனவுல கூட ஓடித்தான் பழக்கம் பூங்கோத. அதை விட கொடுமை, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் உன்னை கிக்கிரி சம்சாரம் கேள்வி பண்ணுவாங்க. ஊர் உலகத்துல ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டான். நீ வளர்க்கிறிய நாய், அது கூட உன்னை மதிக்காது பூங்கோத. கிருஷ்ணா, நீ சோம்பேறி இல்ல. உன்னாலே சம்பாதிக்க முடியும். வீரங்கிறது மனசுல இருந்தா போதும். ஊரை நினைச்சு பயந்துட்டு இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கிருஷ்ணா, எதுக்கு அழுகிற? அழாத. பூங்கோதை, இந்த வழக்குல முக்கிய சாட்சியான நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன பண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதும் நான் அவரை வெறுத்து ஒதுக்குனதும் உண்மை. சம்பவம் நடந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமா அந்த விபத்து நடந்துருச்சு. நான் கொடுத்த அபயக்குரலை கேட்டு சின்ன பண்ண என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணார். என் உயிரை காப்பாத்த சின்ன பண்ண எனக்கு முதலுதவி செஞ்சாரு. அதை பார்த்து கிருஷ்ணன் தவற எடுத்துக்கிட்டு சின்ன பண்ணையை தாக்கிடுச்சு. கிருஷ்ணன் செஞ்சது குற்றமானு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பண்ண மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு போய். மனசாட்சிக்கு பயந்து வாழும் கிராமத்து பெண்ணான பூங்கோதையை நான் மனதார பாராட்டுகிறேன். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனநிலை பாதிக்காத நிலையில் செய்யப்படும் எந்த பாதகமான செயலும் குற்றத்திற்கு சமானமே. ஆகவே கிருஷ்ணனுக்கு 2.5 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். சின்ன பண்ணை மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ எங்க போறேன்னு நல்லா தெரியும். சின்ன பண்ணைக்கு நேரம் சரியில்லை. நீக்கு அவ்வளவுதாமா சொல்ல தெரியும். ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். வீட்லயே வச்சு பேசலான்னு நினைச்சா நீ எங்க விரட்டிடியோன்னு பயந்துதான் கோவிலே பேசலான்னு வந்தோம். எதுக்கு தாத்தா என்னென்னமோ பேசுறீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது நீ சின்ன பண்ணைய கல்யாணம் ஏன் தாத்தா, நான் கிருஷ்ணனுக்கு வாக்கு கொடுத்ததை தெரிஞ்சுதான் இப்படி பேசுறீங்க? சின்ன பண்ணைக்கு நீ சேவை செய்யறத பத்தி ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அது உனக்கே தெரியுமாம்மா? அதை பத்தி நான் கவலைப்படல. சின்ன பண்ணைக்கு நான் செய்யறது கடமை, கிருஷ்ணனுக்கு நான் தரப்போறது வாழ்க்கை. வாழ்க்கைக்கும் கடமைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இத பாரமா பூங்கோத, நீ சொல்ற தத்துவம் எல்லாம் அமெரிக்கா பிரான்ஸ் தான் ஒத்து போகும். நீ இப்ப எங்க இருக்கிற தெரியுமா? பழமையில ஊறி போன பூங்காவன கிராமத்துல இருக்கிறம்மா. கடமை நட்பு இதெல்லாம் சினிமாவோட சரி, நடைமுறைக்கு அது ஒத்து வராதமா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு சேவை செய்யறான்னா ஒண்ணு தாயா இருக்கணும் அல்லது தாரமா இருக்கணும். இதுதான் நம்ம பாரம்பரிய வழக்கம். பூங்கோதே, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. உன் கொள்கையை பத்தி ஏதோ மரமண்ட
எங்களுக்கே கொஞ்சம் புரியுது. ஆனா இந்த ஊருக்குள்ள தினமும் 50 பேர் விருந்தாளிங்க வர்றாங்க, 50 பேர் போறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பூங்கோதை கொள்கையை பத்தி பிரசங்கமா பண்ணிட்டு இருக்க முடியும்? பூங்கோதை, எனக்கு நீயும் வேணும், சின்ன பண்ணையும் வேணும், கிருஷ்ணனும் வேணும். நீ கிருஷ்ணனுக்கு வாழ்வு கொடுக்கறத நான் தடுக்க வரல. ஆனா அதுவே உன் முடிவா இருந்தா நீ சின்ன பண்ணிக்கு சேவை செய்யறத நிறுத்தணும். இல்ல என்னாலதான் சின்ன பண்ண இந்த நிலைமைக்கு ஆளானாரு, அவருக்கு சேவை செய்யறது என்னுடைய கடமை அப்படின்னு வாதம் பண்ணினா நீ கிருஷ்ணனுக்கு வாழ்க்கைப்படுறத மறந்துட்டு அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி யோசனை பண்ணு. உன்னை தவிர சின்ன பண்ணைய எவ கட்டிக்க முன் வந்தாலும் அவ பணங்காசுக்கு ஆசைப்பட்டு வருவாளை ஒழிய அவனுக்கு ராப்பகலா சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட எந்த பொண்ணு வரமாட்டாமா. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா.